அண்ணே, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு உங்க சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு உங்க சின்னத்துல ஒரு குத்துன்னு இரண்டு பக்கமும் நாங்க உறவுகளை மெயின்டைன் பண்றோம், பேலன்சிங் டைஸை கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு பாகிஸ்தான் முயற்சிகள் பண்றாங்க. ஆனா ரெண்டு குத்து குத்துனா அது செல்லா ஓட்டு அப்படின்றது பாகிஸ்தான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. இது மட்டும் இல்ல, இப்ப அமெரிக்கா ஏதோ வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த பிறகு அவங்களே வாங்குன்னுவாங்க, அவங்களே இப்ப வாங்காதீங்கன்னுவாங்க. இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல அமெரிக்கா இருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான 2 தகவல்களை பார்க்க போறோம். ஸோ இது இந்தியாவுக்கு எப்படி சாதகமா அமைய போகுது, அதே சமயத்துல இப்ப நடக்கிற ஜியோ பாலிடிக்ஸ்ல எப்படி ஒரு மாற்றம், திடீர் திருப்பம் ஏற்படுது அப்படின்றது நீங்க புரிஞ்சுப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நேத்தி திடீர்னு அமெரிக்கா ரஷ்யாவோட ஆயில வாங்குங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அதுவும் யுஎஸோட ட்ரேட் செக்ரட்டரி இந்த ஸ்காட் பென்சன்ட் பயங்கரமா இந்தியாவுக்கு எதிராக பலவிதமான கருத்துக்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. ஆனா இவரே இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்தியா உண்மையாலே ஒரு நல்ல பிளேயர்ப்பா, ஸோ அவங்க ஸ்கில்ஃபுல்லா எந்த டயத்துல எது பண்ணணும்னு தெரியும்ன்ற மாதிரி இப்ப அப்படியே பூசி முழுகுறாரு. என்ன, ஏன் இப்படி இவர் திடீர்னு மாற்றம் இருக்கு இவரோட ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா, 30 நாள் அமெரிக்கா டெம்பரவரி வெய்வர் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா வாங்கிக்கலாம் ரஷ்யாவோட ஆயில. அதுவும் ரஷ்யால இருந்து ஆல்ரெடி கிளம்பிச்சு பாத்தீங்களா, நடுக்கடல்ல இருக்கிற ஆயில நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சில ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஏன்னா இந்தியா போய் மற்ற நாடுகள் கிட்ட போய் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே இப்ப பேரலுக்கு $90 தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ போய் வாங்கிட்டாங்கன்னா இந்தியா டிமாண்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. எங்க இந்தியாவுக்கு தேவையான இந்த இவ்வளோ ஆயில் தேவைப்படுது இந்தியாவுக்கு, அவங்க வாங்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் ரேட் ஏற்றி விட்டுருவாங்கன்ற ஒரு பயத்துல இப்ப ரஷ்யால இருந்து ஆல்ரெடி கிளம்பிச்சு இல்லைங்க, நடுக்கடல்ல இருக்க ஆயில் நீங்க வாங்கிக்கோங்க, அது ஒன்றும் பெருசா ரஷ்யாவுக்கு பினான்சியல் ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு இப்ப இந்த அறிக்கை விடுறாங்க. சோ இப்ப மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருக்காங்க அமெரிக்கான்றது தெரியுது. அதனாலதான் சொன்னேன், ஏதோ வேறு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இப்ப இந்த விஷயங்கள் செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா எ ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்னொரு அபிஷியலு, இந்தியா எ ஃப்ரெண்ட், நாங்க இந்தியாவோட ஒன்றிணைந்து செயல்பட்டு தான் இருக்கோம் அப்படின்னு இப்ப இந்த வேலை செய்யாத பேட்டரிய இந்த கரண்ட் கொடுத்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணி அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர மாதிரியான வேலைகளை பண்றாங்க. தெளிவா தெரியுது. ஏன்னா இந்தியா இது எதையும் ஃபாலோ பண்றதுல எங்களோட டிப்ளமேசி தனி. நாங்க எந்த நாடுகளோட எப்படி எங்களோட உறவுகள் வச்சுக்கணும் தெரியும். ஸோ அதுக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்றது இண்டிபெண்டா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல நீங்க வாங்கலாம், நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தன்னைத்தானே பேசிக்கிட்டாங்கன்னா, இந்தியா பாத்தியா இதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு புதுவிதமான ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும்ன்றதுக்கான வேலைகள் தான் இது. ஏன்னா இந்தியா ரஷ்யாவோட ஆயில் 25% அமெரிக்கா டாரிஃப் போட்டோடனே வாங்குறதை நிறுத்திட்டாங்க. தெரியுமா? உண்மையாலே நிறுத்திட்டாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்க ஊடகங்கள் தான் இதை சொல்றாங்க. இந்தியா தரப்புலையோ இல்லை ரஷ்யா தரப்புலையோ இல்லை உலகத்துல இருக்க மற்ற ஊடகங்கள் யாரும் சொல்லல. சோ இந்தியா நாங்க சொன்னனால நிறுத்திட்டாங்க, இப்ப நாங்க சொன்னா வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கட்டமைக்கிற வேலைகளை செய்ய தொடங்கியிருக்காங்க. சோ இந்த கேப் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடக்கிற மாடர்ன் வார்ஃபேர்ல முன்னாடி இருந்த மாதிரி நம்மளாம் வரலாற படிச்சோ இல்ல வீடியோ பார்த்தோ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த நேரத்துல இந்தியாவுக்கு மிக முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஆயில பொறுத்தளவு டிமாண்ட் கிரியேட் ஆகக்கூடாது. ஸோ இது இந்தியாவோட எக்கனாமியும் பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் சொன்னாங்க. ஸோ இந்த நிலைமையில இப்ப நடக்கிற இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த டிஸ்டர்ப்ஷன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல நாங்க அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்களுக்கு ஆதரவா இருக்க கப்பலை தான் நாங்க தாக்குவோம், மற்ற எந்த கப்பலையும் நாங்க தாக்க மாட்டோம், நீங்க பயப்பட வேண்டாம்னு ஈரான் தரப்புல சொன்னாலும் இப்ப நடக்கிற இந்த ஒரு கனெக்ட்ல ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கதான் செய்து. நிறைய நாடுகள் யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப இந்த வெய்வர்னால இந்தியாவுக்கு பலன் தருதோ இல்லையோ, ஆனா இந்தியா தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு 8 வீக் கிட்டத்தட்ட மோர் தேன் 2 மந்த்ஸுக்கு எங்ககிட்ட போதுமான அளவுக்கு ஸ்டாக் இருக்கு. சோ அதனால எங்களுக்கு பெருசா டிமாண்ட் ஏற்படாது. இப்ப ரஷ்யா ரெடியா இருக்காங்க. அமெரிக்கா சொல்றதுக்கு முன்னாடியே ரஷ்யா சொல்லிட்டாங்க, நாங்க ரெடியா வச்சுட்டு இருக்கோம், நீங்க எவ்வளவு வேணாலும் இன்னும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரஷ்யா டிஸ்கவுண்டட் ஆயில் இன்னும் தரத்துக்கு தயாரா இருக்காங்க. சோ
இப்போதைக்கு நம்ம இந்த ஆயில் இப்ப பாகிஸ்தான்ல எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, டிமாண்டு இப்பவே வந்து கியூல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் தனியா கார் பயன்படுத்தாதீங்க, கார் பூலிங் யூஸ் பண்ணுங்கன்னு இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துல இருந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இப்பவே பாகிஸ்தான்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இந்தியா எதுவும் கவலைப்பட தேவையில்லைன்னு எனக்கும் இப்ப இவங்க கொடுக்குற புள்ளி விவரங்களை வச்சு தோணுது. நான் இதை வந்து முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சைனா வந்து ஒரு மேசிவான ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டம் ஒட்டுமொத்தமா அந்த கனவு திட்டம் கனவாவே போயிடுச்சு. தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி விட்டா எப்படி திடீர்னு அடிச்சு பிடிச்சிட்டு எந்திரிப்பானோ அந்த நிலைமையில தான் இன்னைக்கு சீனா இருக்காங்க. ஏன்னா நானும் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் பாலிசியில சைனாவோட இந்த நகர்வுகளை பத்தி 5 வருஷமா நம்ம அந்த சேனல்ல பேசிட்டு இருக்கோம். நகர்வுகளை பத்தி பார்த்தோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஏதோ திட்டம் போடுறாங்க தெரிஞ்சது. போன வருஷம் கன்ஃபார்ம் பெரிய லெவல்ல ஒரு கிட்டத்தட்ட $400 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $400 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் சாதாரண விஷயம் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சீனா ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டுட்டாங்க ஈரானோட. ஸோ இதுல வந்து தெளிவா தெரிஞ்சிச்சு இந்தியா, அதாவது சைனாவோட நகர்வு எப்படி இருக்க போகுது, ஈரானுக்கும் இந்தியாவுக்குமான பெரிய தொடர்புகள் இருக்க போறதில்ல அப்படி இப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ ஒட்டுமொத்தமா அந்த முதலீடுகள் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட இந்த திட்டம் ஒட்டுமொத்தமா பலிக்காது, தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்றது தான் இப்ப தெரியுது நமக்கு வர செய்திகள். குறிப்பா இதுவரைக்கும் 2021 இருந்து அவங்க போட்ட ஒப்பந்தங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $2-3 பில்லியன் தான் வந்து அவங்க ஒட்டுமொத்தமாவே சைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 400 பில்லியன் பிளான் எங்க இருக்கு, $2-3 பில்லியன் பிளான் எங்க இருக்கு, அதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஆக்சுவல் எங்க இருக்கு. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்த்தோம்னா இந்த 5 வருஷத்துலயே உங்களால 2 பில்லியன் 3 பில்லியன் கூட முழுசா பண்ண முடியலன்னா கண்டிப்பா இனியும் இந்த கான்ஃபிளிக்ட் பிறகு சைனா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்றதான் நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லை, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்க அப்படியே ஸ்டாக்னண்டா வந்து அப்படியே ஸ்டக் ஆகி வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாங்ஷன் இம்பாக்ட், அமெரிக்காவோட சாங்ஷன் இம்பாக்ட் வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு அச்சத்துல இருக்காங்க சைனா. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இங்க இருந்து, இந்தியால இருந்து இலங்கை தூரத்துல இருக்க கேப்ல இருக்க அந்த தாய்வான் சின்ன தீவியே வந்து நெருங்க முடியல. போர் பயம் ஃபர்ஸ்ட் டைம். எங்க அமெரிக்கா வேற ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அவங்களோட இந்த எக்ஸ்போர்ட் எக்கனாமி பில்லரா இருக்கு, அது சரிஞ்சிருமோ பயந்துகிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா. ஸோ அவங்க டிராகன் காமிச்சுக்கிறதெல்லாம் பேப்பர் டிராகன்ன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு மேசிவான ஒரு சேஞ்ச் இருக்கும். ஆயில் தங்கு தடை இல்லாம அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சைனாவுக்கு. அப்படியே ஈரானுக்கு ஒரு ரூட்டை போட்டுருவோம் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருந்த சைனாவோட கனவு தகர்க்கப்பட்டது. ஸோ இம்பாக்ட் ஆஃப் சாங்ஷன்ஸ் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆயில் சென்ட்ரிக் ட்ரேடு, ஆயில அதாவது எண்ணெயை வந்து மையமா வச்சு பண்ற வர்த்தகம் வந்து சீனா தோல்வியை சந்திச்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா ஹெவியா ஈரான் கிட்ட இருந்து வர ஆயில் இனி அந்த அவங்க நினைச்ச மாதிரி அந்த கோஆபரேஷன் நடக்காது அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. அடுத்த 5 ஆண்டுகளுக்காவது இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நமக்கு தோணுது. மிலிட்ரி அண்ட் செக்யூரிட்டி ரிஸ்க் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றிணைஞ்சு, இஸ்ரேல் மட்டும்னாலும் பரவாயில்ல, இல்ல அமெரிக்கா மட்டும்னாலும் பரவாயில்ல, ஒன்றிணைஞ்சு வேலையை செய்யறாங்கன்னா அது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கிளப்பிருக்கு. ஸோ இந்த டைஸ் வந்து சைனாவோட ப்ராஜெக்ட் வந்து ரிஸ்க்ல இருக்கும்ன்றது கண்டிப்பா சைனா உணரத் தொடங்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லை, ஈரான் மேல இவ்வளோ ஹெவியான ஒரு 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 பெரிய பிளான் வந்து சைனா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கடந்த ஒரு 18 மாசமாவே, குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு பேலன்சிங் டை இந்த ரீஜன்ல கொண்டு வரணும்ன்ற முயற்சிகள் மேற்கொண்டாங்க. ஏன்னா ஈரானை தவிர மற்ற எந்த நாடுகள் போட்டாலும் அவங்க அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்க போறாங்கன்ற ஒரு கருத்து சைனாவுக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் ஈரானை ஒரு பெரிய லெவல்ல பயன்படுத்தணும்னு பெரிய திட்டம் போட்டாங்க. ஆனா அது காத்துல போயிடுச்சு. இப்ப பேலன்சிங், இந்த ரீஜனல் பேலன்சிங்காக சவுதியோடையும் சவுதி அரேபியாவோட பயங்கர நெருக்கமான பொருளாதார ஒப்பந்தங்கள், பொருளாதார விஷயங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் வால்யூம் 2 நாடுகளுக்கும் சவுதிக்கும் சைனாவுக்கும் 2024 $110 பில்லியன் $110 பில்லியன் ட்ரேட் இருக்கு. ஆனா ஈரானுடனான ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா $13 பில்லியன் தான். $13 பில்லியன் வர்த்தகம் எங்க இருக்கு, $110 பில்லியன் வர்த்தகம் எங்க இருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்டாட்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கும்போது
இனி ஈரானை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சைனா ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஈரானோட நம்ம வச்சுக்க கூடாதுன்ற ஒரு பாடங்கள் இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ அவங்களோட எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்க போது, அதுக்கு அமெரிக்காவோட ஒத்துழைக்கிற நாடுகள், மற்ற நாடுகள் எப்படி இதை செயல்படுத்த போறாங்கன்றதா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா குறிப்பா இந்த 6 கல்ஃப் நாடுகள் இருக்காங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு குடைச்சல். அடுத்த டாபிக் வரும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு குடைச்சல் வந்து பாகிஸ்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிரஷர் பாகிஸ்தான் இதுவரைக்கும் சந்திச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்களா? இல்ல. சோ இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து நம்ம ஆரம்பிச்சோம்ல. சோ இந்த 6 கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக இருக்காங்க. அதுல மிக முக்கியமா இந்த 6 நாடுகள்ல சவுதி தான் வந்து லீட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு பொசிஷன்ல இருக்காங்க. ஏன்னா பாதிப்புன்றது அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணங்கள்னால. சோ சவுதி வந்து இப்ப பாகிஸ்தானோட ஒன்றிணைஞ்சு ஏதோ டிஃபென்ஸ் பேக்ட போட்டிங்களே என்ன ஆச்சுன்ற கேள்விகள் எழுப்ப தொடங்கிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன்னா கடந்த ஒரு சில நாட்களா ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கும், எங்களோட எல்லா ஆதங்கங்களும் ஈரானுக்கு தான் போய் சேரும், ஈரான் பேசிட்டு இருந்த பாகிஸ்தான் இப்ப சவுதியோட போட்ட ஒப்பந்தம் மொத்தமா புஷ்ன்னு போன மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு இப்ப இந்த ஃபீல்டு மார்ஷல் பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி அவசரமா சவுதிக்கு போயிருக்காரு. சவுதிக்கு போய் அங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரை பார்த்து பேசியிருக்காரு. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள்ல குறிப்பா நாங்க இந்த டென்ஷன்ஸ் எஸ்கலேட் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் நிறைய முயற்சிகள் பண்றோம், நாங்க டயலாக்கு பேச்சுவார்த்தைகளை உட்காருங்கன்னு நாங்க வந்து ஈரானை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அஷூரன்ஸ் ஆஃப் ஃபுல் சப்போர்ட். ஸோ நாங்க முழு ஒத்துழைப்பு தரத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. எப்படி தரப்போறாரு அப்படின்ற விஷயங்கள் தான் வெளியில வரல. சவுதி கிங்டமுக்கு செக்யூரிட்டி கொடுக்க போறாங்களா, பாகிஸ்தான் போய் எல்லையில நிக்க போறாங்களா? ஏன்னா அதுதான் டிஃபென்ஸ் பேக்ட் போன வருஷம் போட்ட பேக்ட்ல. சோ அது என்ன பண்ண போறாங்கன்ற விஷயங்கள் எதுவுமே சொல்லல. ஏதோ ஒரு பயத்துல போய் சந்திக்கிற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சந்திச்சு ஒரு 2 போட்டோவை போட்டு விட்டுட்டு இப்ப நாங்க உறுதுணையா இருக்கோம் நாங்க 2 பேரும் ஒன்னா செயல்படுவோம்னு ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சோ ஆக்டிவேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் பேக்ட் உண்மையாலே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா, இல்ல இவரோட விசிட்ல சும்மா போய் பேலன்சிங் டைக்காக இந்த வேலைகள் பண்றாரான்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இது நம்ம மட்டும் கேட்கல, அல் ஜசீரா பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு ஊடகமே இன்னைக்கு நேரடியா பல கேள்விகள், ஒரு நாளைக்கு 4 போஸ்ட் போடுறாங்க அந்த ஊடகம். 4 போஸ்ட்டுகளும் பாகிஸ்தான் டைட் ரோப்ல நடக்கிறாங்க, பாகிஸ்தானால முடியல அப்படி இப்படின்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பேலன்சிங் டைஸுக்கான வேலைகள் வந்து பண்றாங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் பேக்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. பட் ஆனா உள்நாட்டில் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் அதிகமாக இருக்கு. தொடர்ந்து பாகிஸ்தான் பிஎம் ஷெபாஸ் ஷெரீப் இந்த சைடு ஈரானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவரு போய் சவுதிக்கு நாங்க டிஃபென்ஸ் பேக்ட் போட்டிருக்கோம், கவலைப்படாதீங்க அவங்களே டைட்டா பிடிச்சிக்கிட்டு அந்த ஒப்பந்தம் இருக்கு, இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு காமிக்கிற வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். ஸோ இப்போதைக்கு இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து என்னைக்கும் செல்லா ஓட்டாதான் ஆக போது அந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட இருந்து டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் வாங்குறதுக்காக தான் இந்த டிஃபென்ஸ் பேக்ட்ன்ற ஒரு டீலே போட்டாங்க. இப்ப ஒரு சார்ந்து ஒரு பொருள் வாங்குறோம், அதை சார்ந்து ஒரு சர்வீஸும் கொடுக்குறோம் அப்படின்னு சும்மா ஒரு ஆசை வார்த்தைகள் காமிச்சா வாங்குவாங்கன்ற ஒரு காரணத்தினால இந்த JF-17 எப்படியா சவுதிக்கு வித்துடணும்னு நினைச்சு அவங்க வாங்கின கடனெல்லாம் வந்து இதை வச்சு டீல் பண்ணிடலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் நினைச்ச கனவுகள் இப்ப தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் நமக்கு தெரியுது. ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்கணும்னு நினைச்ச டாபிக்ஸை பார்த்துட்டோம் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ கடைசிக்கு பார்த்தமைக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜெய் ஹிந்த், பாய்.